ஹலோ. டேய் எங்கடா இருக்க? ஏய் பக்கத்தில் வந்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும், வெயிட் பண்ணு. சீக்கிரம் வா. ம், ஓகே. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? சாரிடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, என்ன வேணும்? 2 காஃபி பிரதர். ஓகே ப்ரோ. சரி, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொன்னியே, என்ன விஷயம்? அதான்டா எப்படி சொல்றதுன்னு தெரியல. எது, நம்ம லவ் மேட்ரா? இன்னும் 3 மாதம் வெயிட் பண்ணேன், ஐயா மேனேஜர். அதுக்கப்புறம் நானே உங்கள் அப்பா கிட்ட வந்து பேசுகிறேன். இல்லடா, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். சீரியஸாக சொல்கிறியா? பிரேக்கப்னா எனக்கு புரியலையே. எங்க மாமா வீட்ல இருந்து என்ன பொண்ணு கேட்க வந்தாங்கடா. எங்க வீட்ல எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பா கிட்ட போய் நம்ம லவ் பத்தி சொன்னேன். அவர் இந்த கல்யாணம் நடக்கலன்னா நான் செத்துருவேன், அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கணும்னு சொல்றாரு. அதனால அதுக்கு நீ என்ன சொன்ன? அதனால நானும் ஓகே சொல்லிட்டேன். சாரிடா. டேய் பிரதர், ஒரு நிமிஷம். ஏய் ஒரு நிமிஷம் இல்லடி. ஏய் மயிர நில்டி. அப்புறம் என்ன டேஷுக்கு தினால என் கூட சுத்திக்கிட்டு இருந்த? பதில் சொல்டி. புரிஞ்சுக்கோடா. என்னடி புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும்? அப்ப இத்தனால நீ என்னை யூஸ் பண்ணிக்கணும் இருந்திருக்கிற. என் கூட நல்லா ஊரை சுத்தமோ, உன் அவசரத்துக்கு எங்கேயே போறதுக்கும் என்னை நீ ஒரு டிரைவரா யூஸ் பண்ணிக்கணும் இருந்திருக்க இத்தனை வருஷம். டேய் அப்படி இல்லடா, ப்ளீஸ்டா என்னை மறந்துடு. இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் என்கிட்ட பேசணும்னு நினைக்காதடா, நான் போறேன். ஏய் சொல்டா. டேய் மச்சான், உனக்கு ஒரு மெயில் வந்திருக்கும், சீக்கிரமா போய் பாடுறா. சரி வே, நான் அப்புறம் பாக்குறேன். டேய் மயிரு, ஃபர்ஸ்ட் போய் பாடுறா. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் சார், மார்னிங். நம்ம கம்பெனியில் மெயில் பார்த்தேன், அதில் டெர்மிஷன் மெயில் மாதிரி வந்திருக்கு சார். சாரி ரியோ, உங்களை இந்த ஒர்க்லேருந்து தூக்கிட்டாங்க. சார், நான் நல்லா தானே சார் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணேன். பண்ணீங்க தான், பட்டு சார் நீங்கள் கூட எனக்கு ப்ரொமோஷன்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்களே சார். நான் சொன்னேன் தான், ஆனால் இது ஹெச்ஆரோடைய முடிவு. சார், நீங்கள் நினச்சாதான் பண்ண முடியும். சாரி ரியோ, இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது. இது கம்பெனி அண்டு ஹெச்ஆரோடைய முடிவு. ஐ எம் வெரி வெரி சாரி ரியோ. சரி, ஓகே சார்.
சாரி ரியோ, உங்களை இந்த ஒர்க்லேருந்து தூக்கிட்டாங்க. பாடா, இன்னையோட இந்த ப்ராக்டிக்கலு, எக்ஸாமு, அசைன்மெண்ட்டு எல்லாமே முடிஞ்சிடுச்சுடா. ஆமாண்டா, இதுக்கப்புறம் இந்த தொல்லைலாம் இல்லை. இனிமே நேரத்தோட காலையில எழுந்து காலேஜ் போயிட்டு படிச்சுக்கிட்டு இனிமே மாதிரி கிடையாதுல. என்ன பண்ற? ஆன்சர் செக் பண்றேன்டா. நீ என்னடா எக்ஸாம் ஆளு உள்ள கொஸ்டின் பேப்பரை கண்ணு கருத்தமா பார்த்துட்டு இருந்த, எப்படாண்டா கசைக்கு தூக்கி போடுற? ஏய், நமக்கு தேவைன்னா நம்ம வச்சுக்கணும், இல்லை கசிக்கப்பட்டு போயிட்டே இருக்கணும். ஒன்றையும் தூக்கி போட்டாங்களா? ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தா நீ நானும் இங்கே ஒன்று தான். நம்மளாம் தேவை முடிஞ்சுன்னா தூக்கி எறிகிற வேஸ்ட்டாக மாறிடுறோம். என்னை கொஞ்சம் லேட்டாக தூக்கி எறிவாங்க, ஒன்று சீக்கிரமாக போட்டுருவாங்க, அவ்வளோதான். இந்த உலகம் ஆரம்பத்தில் நம்மளை கசங்காத காகிதமாக வச்சுப்பாங்க. நம்ம தேவை முடிஞ்சோன்னே தூக்கி போட்டு போயின்னே இருப்பாங்க. எல்லாம் தேவைக்காக மட்டும்தான். அண்ணா காசு கொடுங்கண்ணா.